15 வருஷம் என்னோட லைஃப்ல என்னோட ஒர்க்ல நான் ரொம்ப ரொம்ப ஆன்சியஸாவே இருந்திருக்கேன். என்னோட ஆஃபீஸ்ல என்னால கான்ஃபிடென்ட்டாவே இருக்க முடியாது. ஒரு மீட்டிங் வந்துச்சுன்னா என்னால பயங்கரமா ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியாது. என்னால ப்ராப்பரா மீட்டிங்ல பேச முடியாது. எனக்குள்ள நிறைய பேசணும்னு தோணும், பட் ஆனால் என்னால பேச முடியாது. வாய் உளர ஆரம்பிக்கும் பிகாஸ் ஆஃப் ஆன்சைட்டி, ரைட்? பட் இந்த ஒரு 5 விஷயம் என் லைஃப் அப்படியே சேஞ்ச் பண்ணுச்சு. மொத்தமா சொல்ல மாட்டேன், பட் அந்த ஆன்சைட்டியை ரெடியூஸ் பண்ணி நான் கான்ஃபிடென்ட்டா மாறுறது. நான் டெஃபினட்டா சொல்லுவேன், இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது நான் சொல்ற இந்த 5 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா மாறுவீங்க. இன்ஃபேக்ட் நீங்க தொடர்ந்து இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ நம்பர் 1 which is breath workout. நிறைய பேருக்கு கண்டிப்பா இந்த பிரெத் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது பிடிக்காது. ஐயோ இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு. பட் ஒன்ஸ் நீங்க ரொம்ப ஆன்சியஸாவோ இல்ல பேட் தாட்ஸோ வரும்போது பாத்தீங்கன்னா உங்களோட பிரெத்தோட அந்த நீங்க பிரீத் பண்ற அந்த ஒரு விஷயம் வந்து வேற மாதிரியா இருக்கு. பட் இதுவே நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது இல்ல ஜாலியா உங்க ஃப்ரெண்ட்ஸோடய உங்களுக்கு கம்ஃபர்ட் சர்க்கிள் இருக்கும்போது உங்களோட பிரீத்திங் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களோட பிரெயினுக்கோ இல்லை உங்களோட பாடிக்கும் இந்த பிரீத்திங் அப்படிங்கிறத நீங்க வந்து டாலரேட் பண்ணி ஒரு பிரீத்திங் ஹங்கரை கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த பாடிலி சென்சேஷன் வந்து நார்மல் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஸோ பிரீத் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காம் மைண்ட் ஸ்டேட்டுக்கு போவீங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நான் பண்றது CO2 டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரீத் ஒர்க் அவுட் தான். லெட்ஸ் சே என் கூட சேர்ந்து மேபி நீங்க ட்ரை பண்ணுங்க, ரைட்? ஃபுல் பிரீத் அவுட் பண்ணுங்க, தென் ஆஃப் பிரீத் இன் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க. உங்க வயிறுல ஒரு மாதிரி சென்சேஷன் கிரியேட் ஆகிறவங்க திரும்பியும் வந்து ஃபுல் பிரீத் அவுட் பண்ணுங்க. ஹோல்ட், தென் ஆஃப் இன்ஹேல், ஹோல்ட், ஃபுல் பிரீத் அவுட். வென்னவர் உங்க மீட்டிங்க்கு முன்னாடி இல்ல நீங்க உங்க ஆபீஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இல்ல மார்னிங் எந்திரிச்ச உடனே இதை ஒரு 10 minutes டெய்லியும் நீங்க பண்ணிட்டு இல்ல உங்களுக்கு வந்து ஆன்சியஸா நீங்க ஃபீல் பண்ண போதெல்லாம் ஒரு 5 times அதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பீஸ் ஆவீங்க. அந்த பீஸா காமா மாறினீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல உங்களால பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ண முடியும், ரைட்? இது நம்பர் 1. நம்பர் 2 which is journaling. ரைட்டிங் கிளியர்ஸ் யுவர் மைண்ட். இது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, பிகாஸ் யாருக்குமே இன்னைக்கு பொறுமையில உட்காந்து எழுதுறதுக்கும் டைமும் இல்லை. பட் ஒன்ஸ் நீங்க ஒரு ஒர்க்ல இல்ல ஆஃபீஸ்ல ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ரைட்டிங் அது உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே ஹெல்ப் பண்ணும், ரைட்? ஸோ நீங்க ரைட்டிங், அதாவது உங்களோட தாட்ஸை உங்களோட எண்ணங்களை நீங்க அதிகமா எழுத ஆரம்பிக்கும் போது உங்களோட அந்த ஒரு ஆன்சைட்டி, அந்த ஒரு காம், இல்ல உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை நீங்களே ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்பீங்க. வேற யாரோ ஒருத்தர் வந்து ஓகே இப்படிதான் நீ பண்ணணும்ப்பா அப்படிங்கிறத விட நீங்க ஒரு விஷயத்த எழுதி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓகே ஃபைன் நான் இதனாலதான் இப்படி ஃபீல் பண்றேன், ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணி பார்க்கறேன், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலே நீங்க பயங்கரமா அவேரா இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம், ரைட்? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரைட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு அவேர்னஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த அவேர்னஸ் உங்களுக்கு எங்க போனாலுமே பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2. நம்பர் 3 ஒர்க் அவுட்ஸ், ஜிம். சீரியஸா சொல்றேன், நான் ஜிம்குள்ள போனேன் அப்படின்னாலே நான் எல்லாத்தையுமே கான்ஃபிடென்ட்டா பேசுவேன். பிகாஸ் அந்த வெயிட் லிஃப்டிங் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சு. சும்மா நான் என் லைஃப்ல எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே பண்ணாம சும்மாவே உட்காந்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கே என் மேல ஒரு கான்ஃபிடென்ஸோ இல்ல வந்து ஒரு சந்தோஷம், ஒரு சூப்பரான ஒரு ஆஹா மூமெண்ட் கிரியேட் ஆகவே ஆகாது. பட் ஒன்ஸ் நான் ஏதாவது ஒரு ஹார்டான ஒரு விஷயம் பண்ணும்போது இட் வில் ஹிட் மை லைஃப் அ லாட், ரைட்டா? ஸோ அப்போ ஜிம்ல வெயிட் லிஃப்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னால முடியாத வெயிட்டை அப்படி இப்படி தூக்கும் போது யூசி இந்த விஷயத்தையும் நான் பண்றேன், என்னோட பாடியவே நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். ஸோ என் லைஃபை ஏன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது?
என்னால இந்த ஆன்சைட்டில இருந்து ஏன் வெளியே வர முடியாது அப்படிங்கிற நம்பர் ஆஃப் தாட்ஸ் எனக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை டபுள் எக்ஸல பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஸோ ஜிம் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது சும்மா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றீங்க, ஓகே பாடி பில்ட் ஆகுதுன்னு மட்டும் இல்லை. உங்களோட போஸ்டர் இப்படி இருக்கு அப்படின்னா உங்களோட போஸ்டரை மாற்றும். ஸோ உங்க போஸ்டரை மாற்றும் போது நீங்க ஒரு ரூம்ல வாக் பண்ணி நடந்து வரீங்க அப்படின்னா நீங்க டிஃப்ரெண்டா தெரிவிங்க, வித்தியாசமா தெரிவிங்க. ஓகே, மேக்ஸிமம் ஆஃப் டைம் நிறைய ஜிம் போற பீப்புள் குனிஞ்சுதான் நடக்கிறாங்க, பிகாஸ் இட்ஸ் பேசிக்கலி அவங்களோட ஹேபிட்ஸ் அப்படி. So the next thing which is creating something for my future அப்படிங்கிறது. You see, creating நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் உங்க லைஃப்ல நீங்க இப்ப இருக்கிற ப்ரொஃபஷன்ல அடுத்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன கிரியேட் பண்ணா உங்களால இம்ப்ரூவ் ஆக முடியும், என்ன நீங்க கெயின் பண்ணா உங்களால நெக்ஸ்ட் வேற ஏதாவது புதுசா கிரியேட் பண்ண முடியுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேபி நீங்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா டீம் லீட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணலாம், டீம் லீடா இருக்கீங்க அப்படின்னா நான் அடுத்த போஸ்டிங் போறதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். எல்லாருமே சுத்தி பாருங்க, உங்களோட கொலீக்ஸ் எல்லாமே சொல்றது ஐயோ இந்த இடத்துல வந்துட்டீங்களா கஷ்டங்க முன்னேறது. ஏன்னா அவன் அப்டேட் பண்ணவே மாட்டான். அவனுக்கு தேவை அந்த ஒரு ஜாப், அந்த ஜாப்ல போவான், செட்டில் ஆயிடுவான், அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸே இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்க இந்த மாதிரி பீப்புளோட ஒரு வேர்ட்ஸை எடுத்துட்டு இதை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வந்து ஓகே நம்மளுமே இப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட், இல்ல வந்து இது குரோத்தே ஆகாது, ஸோ அதனால நம்ம ஃபீல்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி தாட்ஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது உங்களுக்கு தேவையா, வேண்டுமா, இல்லை. ஸோ அப்போ இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, ரைட். நெக்ஸ்ட் விச் இஸ் பேசுறது, எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். ஏன்னா கம்யூனிகேஷன்ல கோட்டை விட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஐடி கார்பரேட் வேர்ல்ட்ல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி ஐ எம் சேயிங் லைக் இன் இங்கிலீஷ் மட்டும் நான் சொல்லல. ஜஸ்ட் ஒரு கொலீக்ட நீங்க பேசுறீங்கன்னா கூட ஒரு எப்படி நீங்க பேசணும், என்ன பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். லெட்ஸே இப்போ நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க அப்படின்னா முடிக்கும் போது என்னடா எப்படிடா அப்படின்னு நம்ம நார்மலா நம்ம லோக்கலா ஏரியாக்குள்ள பேசுற மாதிரி இல்லாம முடிச்சுட்டேன், ஓகேடா பாத்துக்கலாம் பிரதா, ஓகே ஃப்ரெண்ட், ஓகே நண்பா, இந்த மாதிரி டோன் மெயின்டைன் பண்ணும். அந்த பிச் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும். முடிக்கும் போது என்னடா போடா அப்படின்னா இல்லாம என்னடா முடிச்சிட்டேன் ப்ரோ, ஓகே ப்ரோ, இதை பாருங்க ப்ரோ, என்ன பண்றீங்க, டோன் இப்படி போகணும், இப்படி போயிடக்கூடாது, ரைட். ஸோ இந்த ஒரு 5 விஷயத்த நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும் 10xல. அதுவும் நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா, சும்மா நான் ஒரு நாள் 2 நாள் பண்ணேன் எனக்கு போர் அடிச்சிச்சு அதனால விட்டுட்டேன்ப்பா அப்படின்னீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களால பார்க்க முடியாது. லெட்ஸே இங்கேருந்து ஒரு 90 டேஸ்க்கு நான் சொன்ன இந்த 5 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஒன்ஸ் உங்களோட வாய்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, அந்த டோன் நீங்க பேசுற விதம் மாறுச்சுன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க நடக்கிறது இல்ல உங்களோட அந்த பாடி போஸ்டர் மாறுச்சுன்னா ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். தேர்ட், பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றது மூலியமா உங்க மேல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆகும். ப்ராப்பரா மூச்சு விட ஆரம்பிப்பீங்க. இது ஒரு ஆன்சைட்டியை கம்மி பண்ணும். ஒர்க் அவுட்ஸ் ஒர்க் அவுட்ஸ் இல்ல, வேற என்ன சொன்னேன், ஜேர்னலிங், ரைட். ஜேர்னலிங் அதை நீங்க எழுதும் போது உங்களோட மைண்ட் கிளியர் ஆகும், நீங்க ப்ராப்பரா யோசிக்க ஆரம்பிப்பீங்க, உங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வேற ஏதோ ஒன்று சொன்னேன், ஐ திங்க் நான் ரிமெம்பர் ஆகலை. ஸோ நீங்க மேபி திரும்பி வீடியோ பார்த்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு 5 விஷயத்தை நீங்க ரிப்பீட்டடா பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெயின் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், ரைட். ஸோ இஃப் யூ நீட் மை கைடன்ஸ், கோச்சிங் வேணும், எனக்கு ஆன்சைட்டிலேருந்து நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக மாறணும், எனக்கு லீடரிஸ்டிக்காக என்னோட லைஃப்ல இருக்கணும், என்னோட கரியரில் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் கீழே இருக்கு. சீரியஸாக இருந்தால் மட்டும், ஒரு சீரியஸான பீப்புள் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க, வாங்க கோச்சிங் எடுத்துக்கோங்க. யூ வில் கெயின் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் மை கோச்சிங். அண்ட் இஃப் யூ நீட் சம் கம்யூனிட்டி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மந்த்லி 999க்கு நான் ஒரு கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில், லிங்க் கீழே இருக்கும், ஜாயின் பண்ணிக்காங்க. நான் உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் சென்ட் பண்ணுறேன். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்யூனிட்டி மெம்பர் ஆவீங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னா வீக்லி கால்ஸ் இருக்கும், அண்ட் ஸோ நான் உங்களை ட்ராக் பண்ணுவேன், ரைட். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜி and I will see you in another
super confident improving video, and thank you for watching my video.